குழந்தையே, இன்று உன் அப்பன் உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற இந்த செய்தியினை நீ என்னவென்று கேட்கும் பட்சத்தில் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு வந்த ஒரு பிரச்சனை, அதாவது எங்கு சொல்ல வேண்டிய பிரச்சனை, உன் வீட்டுக்குள் நுழைந்ததன் பலனாக இப்பொழுது நீ பல வேதனைகளையும் துன்பத்தையும் அனுபவித்து கொண்டிருக்கின்றாய். இதிலிருந்து உன்னை காப்பாற்ற வேண்டும் என்று உன் அப்பன் நான் வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, உடனே அப்பன் என் வார்த்தையை கேட்டு உன்னை ஆட்டி படைக்கின்ற இந்த பிரச்சனைகளிலிருந்து உன்னை நீ காப்பாற்றி கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்று அறியாமலே துன்பங்களையும் சோதனைகளையும் அனுபவித்து வருகின்ற உன் வாழ்க்கை இனிமேல் இப்படியே விட்டு விடுவோமானால் மேலும் மேலும் கஷ்டத்திற்குள் நீ இருந்து கொண்டிருப்பாய். தவிர ஒருபோதும் எந்த ஒரு சந்தோஷத்தையும் நீ நிறைவாக அனுபவித்து விட மாட்டாய். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி என்னவானாலும் நீ எதிர்பார்த்து போகும் அத்தனை முயற்சியும் உனக்கு இந்த வாழ்க்கையில் கொடுக்க வேண்டும். என் பிள்ளையே, நல்லபடியாக சென்று கொண்டிருக்கின்ற உன் வாழ்க்கையில் எவனோ நுழைந்து உன்னை போட்டு பாடாய் படித்து எடுத்து கொண்டிருப்பதை இந்த அப்பன் கண்டு கொண்டேன். என் குழந்தையே, யாரும் எந்த தீங்கும் செய்வதில்லையே. என் குழந்தையின் வாழ்க்கையில் எந்த எதிரிகளும் இல்லையே. துரோகம் என்று ஒன்றும் இல்லையே. என் பிள்ளை ஒரு பொழுதும் யாருக்கும் எந்த துரோகத்தையும் செய்ததில்லையே. அப்படி இருக்கும் பொழுது எதனால் இந்த பிள்ளை செய்வினை இத்தனை ஆட்டி படைக்கிறது என்று உன் அப்பன் யோசிக்கும் பொழுதுதான் நான் கண்டு கொண்டேன். இந்த செய்வினை உன் இல்லத்தில் வர வேண்டியது அல்ல. இது உன்னை தாண்டி செல்ல வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் அதனுடைய வீரியம் குறைந்து உன் இல்லத்துக்குள் அது நுழைந்து விட்டது. இதனை அனுபவிப்பது யார், இதனால் உன் இல்லத்துக்குள் திரும்பியது, இதையெல்லாம் நீ இன்றே தெரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, அது செயலிழந்து திரும்ப சென்றிருக்க வேண்டியது. ஆனால் அது உன் இல்லத்துக்குள் ஆட்டி படைத்து ஒரு காரியம் இருக்கின்றது. என் குழந்தையே, உன் வாழ்க்கையில் இப்பொழுது என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை தெரிந்து கொண்டு அத்தனை விஷயத்தையும் எதுவும் சொல்ல முடியாமல் நீ தவித்து கொண்டிருக்கின்ற இந்த நேரமானது உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு ஏகப்பட்ட துன்பத்தையும் வேதனைகளையும் சோதனைகளையும் தந்து கொண்டிருக்கும் பொழுது உனக்கே அறியாமல் உன் மனதில் பல கஷ்டங்கள் வந்து விட்டது. உன்னையே அறியாமல் பல வேதனைகள் உன்னை தேடி வந்து விட்டது. உனக்கு நடப்பது எல்லாம் என்னவென்று அறிய முடியாமல் என் பிள்ளை நீ மிகுந்த வேதனையுற்று நின்று கொண்டிருந்தாய் அல்லவா? உன்னை சுற்றி என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதை நீ உணர முடியாமல் தவித்து நின்ற பொழுதுதான் உன் இல்லத்தை சுற்றி செய்வினைகள் ஆட்டிக்கொண்டிருப்பது தெரிய வந்தது. இது உனக்கே இப்பொழுது சந்தேகத்தை தெரிந்து விட்டது. ஆரம்பத்தில் எந்த சந்தேகமும் எல்லைதான் இருந்து கொண்டிருந்தாய். ஆனால் இப்பொழுது இது உன் மனதுக்குள் சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்றால் அதற்கு காரணம், இதுவரையிலுமே நமக்கு எந்த தீமையும் நடந்து யாரும் இருந்தது கிடையாது. நம் யாரையும் வஞ்சித்தது கிடையாது. நம்மை யாரும் வஞ்சித்ததே கிடையாது. அப்படியானால் அதை தாண்டி நமக்கு இப்படி மீண்டும் மீண்டும் தொடர்ச்சியாக பிரச்சனையும் வேதனை சோதனையும் வரும்பொழுது குடும்பத்தில் ஒருவருக்கு உடல்நிலை சரியில்லை என்றால் ஒட்டுமொத்த குடும்பமே விழுவிடும். அதுவே போல மாறி மாறி யாருக்காக ஒரு பிரச்சனை, யாரும் நிம்மதியாக இல்லை இருப்பது, ஏதாவது ஒரு பிரச்சனை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. இது போன்று இருக்கின்ற இந்த நேரம் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள முடியாமல் நீ தவிக்கின்ற இந்த நேரம் உனக்கான நன்மைகளும் உனக்கான நம்பிக்கையும் நிச்சயமாக உன்னை முழுமையாக வந்து சேரும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் வரை உனக்கு இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டமும், உன்னோடு நான் இருக்கும் வரை எந்த ஒரு பிரச்சனையும் என் பிள்ளையில் நீ சிக்கிவிட வேண்டிய அவசியம் என்பது உனக்கு ஒரு பொழுதும் கிடையாது. ஆனால்
நீ எப்பொழுதும் நீயாகத்தான் இருக்கின்றாய். தீய சக்திகள் உன்னை ஆட்டி படைக்கும் பொழுதும் சரி, தீய சக்திகள் விலகும் பொழுதும் சரி, எப்பொழுதும் நீ ஒன்று போலதான் நீ இருந்து கொண்டிருக்கின்றாய். ஆனால் இப்பொழுது இந்த வாழ்க்கை நாம் எப்பொழுதுமே ஒரு மனநிலையில் வந்து விட்டோமானால் இதுதான் நாம் வாழ்ந்தாக வேண்டும் என்று எப்பொழுதும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று போன்ற ஒரு உணர்வு ஒருவருக்குள் தானாக வந்து விட்டது என்றால் நிச்சயமாக அதனை யாராலும் வெறுத்து விட மாட்டார்கள். வாழ்க்கையில் என்றும் எத்தனை பேராட்டங்கள் தாங்கி இருக்கிறது, எத்தனையோ நாள் வாழ்க்கை என்று யாருக்கும் தெரியாத பொழுது இங்கு சண்டைகளும் சச்சரவுகளும் எப்பொழுதும் தேவையற்ற மனிதர்கள் என்று பேசிக்கொண்டு இந்த நேரம் இந்த நொடி உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி நடக்கின்றது என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். இனிமேல் என் குழந்தையே, நீ வருந்தியோ வேதனை படவோ அவசியம் என்பது ஒரு நாளும் கிடையாது. இந்த வாழ்க்கை வேண்டுமென்று உனக்கு கஷ்டத்தை கொடுத்தவர்கள் எல்லாம் இப்பொழுது உன்னை விட்டு விலகச் சென்று விட்டார்கள். இப்போது உன்னோடு இருக்கின்ற ஒவ்வொரு விஷயமும் மேலும் மேலும் உனக்கு நம்பிக்கையை சிந்தனையை தந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் எதிர்பாராத விஷயம் உன் வாழ்க்கையில் உன்னை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது, உனக்கு நடந்து கொண்டிருக்கிறது. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி என்னாலும் உனக்கு மிக பெரிய நம்பிக்கை கொடுக்கும் பொழுது நீ எதற்கும் கலங்கி விடாதே. இந்த வாழ்க்கை உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நீ சரியாக புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் எல்லா விஷயத்தையும் நீ புரிந்து கொண்டாயானால் நிச்சயமாக உன்னோடு இந்த அப்பன் நான் உனக்கு உறுதுணையாக இருப்பேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. என் பிள்ளை, ஆட்டி படைக்கின்ற உடனடியாக இந்த தீய சக்திகளை அனைத்தையும் விரட்டி அடிக்க வேண்டும் என்பதனை நான் ஒரு நாளும் மறக்கவில்லை. என் பிள்ளையே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் எங்கே போக வேண்டும் செய்வினை என் பிள்ளை விரட்டி அடித்து உடனடியாக இதனை அடித்து விரட்ட வேண்டும். அதுபோல சொல்லி நினைத்தது அங்கு அதனை சொல்லிவிடாமல் திரும்பி அனுப்ப வேண்டும். ஏனென்றால் இந்த செய்வினை உன்னை ஆட்டி படைத்தது இப்பொழுது இது போன்ற ஒரு நிலை வரக்கூடாது என்றுதானே. அப்படியானால் அது யாரை நோக்கி செல்வதாக இருந்தாலும் அவருக்கு ஒருபோதும் இது நடக்க வேண்டாம் என்றுதான் உன் அப்பன் நான் யோசிக்கின்றேன். என் பிள்ளையே, இதுவரையிலும் இந்த வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு விஷயத்தையும் உன்னை ஆட்டி படைத்தது எது உன்னை மிகுந்த வேதனைக்கு ஆளாக்கியதுமாக இருந்தது அல்லவா? இப்பொழுது உன் அப்பன் நான் வந்து விட்டேன். இதற்கு மேலும் என் பிள்ளை உன் வாழ்க்கையில் வேதனையும் சோதனையும் என்று சொல்லும்படி எதுவும் இருக்கக்கூடாது. நல்ல விஷயம் மட்டும் என் பிள்ளையின் வாழ்க்கையில் இருக்க வேண்டும். நல்லது என் குழந்தையின் வாழ்க்கையில் நடக்க வேண்டும். அப்படியானால் இந்த செய்வினைகளை நான் முதலில் விரட்டி அடிக்க வேண்டும். இந்த தீவினைகளை இல்லாத ஒரு நிலை நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உருவாக்க வேண்டுமே சரி. எதனாலும் இந்த செய்வினை உன்னுடைய இல்லத்துக்குள் நுழைந்தது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா என் குழந்தையே? செய்வினை என்பது அவ்வளவு எளிதில் யாருடைய இல்லத்துக்குள்ளும் சற்றென்று நுழைந்துவிட முடியாது. அது அங்கு நுழைய வேண்டும் என்றால் அந்த இடத்தில் தீய விஷயம் இருக்க வேண்டும். உன்னுடைய இல்லத்துக்குள் எதிர்மறையான விஷயம் அதிகமாக இருந்தால்தான் இது சட்டென்று உன் இல்லத்தில் நுழைந்து விட்டது. எதிர்மறையான சிந்தனை உன் இல்லத்துக்குள் அதிகமாக இருந்ததனால்தான் இவை சட்டென்று உன் இல்லத்தில் நுழைந்து வாய்ப்பு கிடைத்ததுதான். சென்ற பாதை மறந்துதான் எந்த இடத்தில் சென்றிருந்தோம் அந்த பாதை மறந்து ஒட்டுமொத்தமான எதிர்மறைகளை இங்கேதான் இருக்கின்றது. நாம் தங்குவதற்கு வசதியான இடமாக மாறிவிட்டது என்று சொல்லி அது உன் இல்லத்தில் நுழைந்து விட்டது. இதிலிருந்து என் குழந்தை எதிர்மறையான சிந்தனை எதிர்மறையான விஷயங்களிலிடமிருந்து எப்பொழுதும் இந்த வாழ்க்கை
யாருக்கும் எந்த ஒரு நன்மையையும் கொடுத்து விடுவதில்லை. அந்த இடத்தில் தீய விஷயம் மாட்டி படைத்தது செய்யும். அந்த இடத்தில் தீய விஷயம் மீண்டும் மீண்டும் வர செய்யும். நல்லதை எல்லாம் மாற்றி நன்மையை எல்லாம் தாண்டி உனக்கு கெடுதல்கள் அதிகமாக நடக்கத் தொடங்கிவிடும். இந்த கெடுதல்களை எல்லாம் இந்த வாழ்க்கையில் இருந்து நாம் நீக்க வேண்டும். இந்த கெடுதல்கள் உன்னை விட்டு நீங்க வேண்டும் என்றால் உன் இல்லத்துக்குள் இருக்கின்ற எதிர்மறையான விஷயம் கொஞ்சம் கொஞ்சமாக அங்கிருந்து விலகி செல்ல வேண்டும். என்ன நடக்க வேண்டும் என்று உன் அப்பன் நான் நினைத்தேன். அதையெல்லாம் உனக்கு சரியாக நடத்தி கொடுக்காவிட்டால் எந்த விஷயம் எல்லாம் உன்னை வர வேண்டும் என்று ஆசைப்பட்டேனோ அதுவெல்லாம் உன்னிடத்தில் வராமல் எதுவெல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடாது என்று நான் நினைத்தேனோ அது எல்லாம் உன் வாழ்க்கையில் நடந்து விட்டது. அதனால் எதிர்மறையான விஷயத்தை முதலில் உன் வீட்டில் வெளியே அனுப்ப வேண்டும் என்று உன் இல்லத்தில் இருப்பவர்கள் அத்தனை பேரின் மனதில் நல்ல எண்ணம் இருக்க வேண்டும். எப்பொழுதும் நல்ல சிந்தனை இருக்க வேண்டும். தேவையில்லாத எதை பற்றியும் யோசிப்பதை நிறுத்திவிட்டு தேவையில்லாத உனக்குள் தோன்றுகின்ற எண்ணங்களை தூக்கி எறிந்துவிட்டு உனக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் அதுவே போதும். இவையெல்லாம் உனக்கான மாற்றங்களை நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் கொடுத்தே தீரும். உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா முழுதும் தீப தூய ஆராதனை எப்பொழுதும் வெள்ளிக்கிழமை அற்ற பிரச்சனை அதிகமாக இருக்கிறது என்றால் தினம் தினம் அதனை நீ காண்பித்து உன் இல்லத்தில் இருக்கின்ற எதிர்மறை அனுபவத்தை நேர்மறையாக மாற்ற வேண்டும். தெய்வ சக்தி உள்ளே வரவழைத்து விட்டாயானால் அதற்கு பிறகு எப்பேற்பட்ட செய்வினைகளும் உன் இல்லத்தை நெருங்காது. உனக்கே செய்த செய்வினை உன் இல்லத்தில் நெருங்காது என்பதை புரிந்து கொள் என் குழந்தையே. தெய்வம் உன் இல்லத்துக்குள் வந்து விட்டால் உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு உண்மையையும் உனக்கு நிச்சயமாக ஒரு சேர நடத்தி கொடுக்கும். உனக்கான ஒவ்வொரு மாற்றத்தையும் நிறைவாக பெற்று கொடுக்கும். உன்னை வந்து சேரும். என்ன நடந்து விட்டது ஏது நடந்து விட்டது என்று சொல்லி நீ வருந்துவதை விட இனி உன்னை தேடி வருவது அத்தனையும் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தும் என்பதை நீ புரிந்து கொண்டாலே அதுவே போதும். நடப்பது அத்தனையும் உன்னை நன்மைப்படுத்தும். வருகின்ற விஷயம் இந்த வாழ்க்கை என்று அத்தனை உன்னை பெருமைப்படுத்தும். எல்லாவற்றையும் கடந்து உனக்கு மிக பெரிய நன்மையை நான் கொடுக்கின்றேன் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். அப்பன் இருக்கும் பொழுது எந்த தீய சக்தியும் உன்னை வாழ்க்கையில் ஆட்டி படைத்து விட முடியாதபடிக்கு அப்பன் பல சந்தர்ப்பங்களை உனக்கு தருவேன். எங்கே சென்ற செய்வினை உன் இல்லத்தில் நுழைகிறது என்றால் அந்த அளவிற்கு எதிர்மறையான விஷயத்தை அதை உன் ஈர்த்து இருக்கிறது என்று சற்று சிந்தித்து பார். தவறு எங்கே நடக்கிறது என்று யோசித்து பார். நம் இல்லத்தில் தேவையற்ற பொருள் தேவையற்ற விஷயம் என்று எல்லாம் உற்று நோக்கி பார். நிச்சயமாக இது வெள்ளம் உனக்கு தெரிந்து விட்டாலே உனக்கு எந்த துன்பங்களும் இல்லாத ஒரு நிலை நிச்சயமாக நான் உருவாக்கி தந்து விடுவேன். மேலும் மேலும் உன் வாழ்க்கையில் எந்த துன்பங்களும் இல்லாமல் எந்த கஷ்டங்களும் இல்லாமல் உனக்கான மகிழ்ச்சியை நான் உருவாக்கி கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் வரை இனி எப்பொழுதும் உனக்கு சந்தோஷம்தான். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த காலம் வரை இனி எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு பேரதிசயம் நிச்சயமாக காத்து கொண்டிருக்கும். எல்லாவற்றையும் தாண்டி அப்பன் இருக்கின்ற இல்லத்திற்குள் எதிர்மறையான எண்ணத்தை நுழைக்கிறது என்று தான் அர்த்தம். அப்பன் அங்கிருந்து சென்ற நேரம் இதுவெல்லாம் நடந்திருக்கிறது. அதனால் என் பிள்ளையே உன் இல்லத்தில் தெய்வ சக்தியின் நடமாட்டம் இருப்பதை முதலில் நீ உறுதி செய். உன் இல்லத்தில் நிச்சயமாக நல்ல மனம் கமல வேண்டும். உன் இல்லத்தில் எல்லா நன்மைகளும் நிச்சயமாக நடக்க வேண்டும். உன்னை தேடி வருவது ஒவ்வொன்றும் உனக்கானதாக எப்பொழுதும் நல்ல மாற்றத்தை தந்துவிட வேண்டும். இனி நடப்பதையெல்லாம் நன்மைக்கு தான் என்று சொல்லி என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொண்டாயானால் உன்னை தேடி வருவதை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள போய்விடுவாய்.
மாற்றங்கள் நிச்சயமாக. என் குழந்தை, நீ என்னவென்று சொல்வாய், சென்று விட மாட்டாய். என்ன என்பதை புரிந்துகொள். உனக்கு நடப்பது அத்தனையும் நல்லதாக நடக்கட்டும். உன்னை தேடி வருகின்ற விஷயம் அத்தனையும் உனக்கு சரியானதாக நடக்கட்டும். எதிர்வரக்கூடிய மாற்றங்கள் உனக்கு நிச்சயமாக பேரதிசயத்தை நடத்தி காட்டும் என்பதை நீ புரிந்து கொண்டால் அதுவே போதும் என் தங்கமே. இந்த அப்பனுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.